ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து எங்களோட ட்ரெடிஷ்னலான ஒரு பால் கொழுக்கட்டை ரெசிபி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாமா. நிறைய டிஃப்ரெண்ட்டான மெத்தடில் வந்து எப்படி செய்யலாங்கிறத பார்த்துருப்பீங்க. இது எங்கள் ஸ்டைலில் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. இதுக்கு தேவையான அளவு வந்து 1.5 கப்பு வந்து அரிசி மாவு எடுத்திருக்கேன். பச்சரிசி மாவு நம்ம இடியப்பத்துக்கெலாம் வறுத்து யூஸ் பண்ணுவோம்ல, அந்த மாவு தான் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் வந்து நான் தேவைக்கு கொஞ்சமாக சுகர் போட்டுக்கிறேன். ஒரு பிஞ்ச் அளவு வந்து சால்ட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா வந்து பிசைஞ்சு வச்சுக்கோங்க. கொஞ்சம் திக்கான கன்சிஸ்டன்சிக்கு இருக்கணும். அப்போ தான் வந்து நம்மளுக்கு வந்து பால் சுருட்டுறதுக்கு கரெக்டாக இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா இந்த ஸ்டேஜுக்கு வந்து பிசைஞ்சு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் குட்டி குட்டி பால்ஸாக நம்ம வந்து உருட்டி எடுத்துக்கிடுவோம். நம்மளுக்கு என்னென்ன ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் வந்து நீங்கள் உருட்டி எடுத்துக்கோங்க எல்லாத்தையுமே. நான் வந்து ரவுண்டாகவும் உருட்டி எடுத்திருக்கேன். இந்த நீல வாக்குலேயும் கொஞ்சம் 3 டிஃப்ரெண்ட்டான வகையில் நான் உருட்டி எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் வந்து கொஞ்சமாக வந்து லாஸ்ட்டாக கரைச்சி ஊற்றுறதுக்காக இந்த அளவுக்கு நான் மாவு தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். ஒரு கடாயில் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா சூடானதுக்கப்புறம் கொதி வரையில் நம்ம இந்த உருட்டி வச்சுருக்க பால்ஸ் எல்லாத்தையுமே வந்து இதில் ஆட் பண்ணிவிட்டு ஒன்று ஒன்றா ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 மினிட்ஸ் வந்து அது ரெஸ்ட்டில் விட்டுருங்க. இல்லைனா நீங்கள் வந்து கரண்டி வச்சு கிண்டையில் அது எல்லாமே உடஞ்சிரும். அப்படியே ஒரு 2 மினிட்ஸ் வந்து மூடி போட்டு ரெஸ்ட்டில் விட்டீங்கன்னா கொஞ்சம் பாயில் ஆக ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் கரண்டி விட்டு கிளறி விட்டிங்கன்னா தனித்தனியாக ஒட்டியிருந்ததெல்லாம் தனித்தனியாக வந்துடும். அதுக்கப்புறம் நல்லா வெந்ததுக்கப்புறம் நான் கொஞ்சமாக ஜவ்வரிசியை வந்து தனியாக அவிய போட்டு தனியாக எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் இந்த பால்ஸ்லாம் நல்லா வெந்ததுக்கப்புறம் அதே ஜவ்வரிசியை நம்ம வந்து இதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குருவோம். அதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி கொஞ்சமாக மாவு தனியாக எடுத்து வச்சுருந்தோம்ல, அதையும் வந்து தண்ணியில் கரைச்சி அதையுமே இதில் ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையுமே வந்து நல்லா வேக விடுங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் திக்கான கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறம் நான் வந்து இதில் வெல்லம் தான் ஆட் பண்ணுறேன். இதில் வந்து நான் ஒயிட் சுகர் ஆட் பண்ணல. வெல்லம் தேவைக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு இனிப்பு, ஒரு சில பேர் வந்து இனிப்பு அதிகமாக சாப்பிடுவாங்க, ஒரு சில பேர் வந்து இனிப்பு கம்மியாக சாப்பிடுவாங்க. உங்களோட இனிப்புக்கு தகுந்த மாதிரி வந்து சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. வெல்லம்லாம் நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு திக்கான கன்சிஸ்டன்சி வரும். நீங்கள் கொஞ்சமாக வந்து சால்ட்டு நீங்கள் போட்டுக்கிட்டால் தான் வந்து நம்மளுக்கு டேஸ்ட் வந்து என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். நான் சால்ட்டு வந்து கொஞ்சமாக போட்டுக்கிறேன். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்களும் போட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. லாஸ்ட்டாக வந்து நான் ஒரு 1/2 மூடி தேங்காய் வந்து மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கேன். அதையும் வந்து இதில் ஆட் பண்ணிக்கணும். நம்ம வந்து இதில் பால்லாம் எதுவுமே ஆட் பண்ணுறதில்ல. இதுதான் நம்மளுடைய மெத்தட். இதுதான் எங்களுடைய ட்ரெடிஷ்னலாக நாங்கள் இந்த மாதிரி தான் பண்ணுவோம். இதே மாதிரியே நீங்களும் செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் நல்லாயிருக்கும். தேங்காய் வந்து லாஸ்ட்டாக அரைச்சதுக்கப்புறம் நல்லா ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் சர்வ் பண்ணிட வேண்டியதான். அவ்வளோதாங்க, எங்களுடைய ட்ரெடிஷ்னலான பால் கொழுக்கட்டை ஹெல்த்தியான ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.